Next topic, flower. In a plant, which part would you like the most? Of course, it is a flower because of its color and fragrance. The flower is a significant diagnostic features of angiosperms. It is a modified condensed reproductive shoot. The growth of the flower shoot is determined. Oral of the flower. என்னென்ன oral இருக்கும்? And there are two orals, accessory and essential. Accessory consists of calyx and corolla. Essential பார்த்தீங்கன்னா oral comprise of male flower androecium, female என்னது gynoecium. Flower is said to be complete. எல்லா oral இருந்தால் complete when it contains all four orals. Incomplete no any one missing. Flower is divided one or more orals. Floral sex. First one பாருங்க, bisexual or perfect. If a flower consists of both androecium and gynoecium ஒன்றா இருந்துச்சுன்னா அது perfect flower. Imperfectனா single flower தான், either male or female. When the flower contains only one of the essential orals is called imperfect flower. Staminate அப்படின்னா male flower with androecium alone. Pistillate female gynoecium alone. Next, plant sex. அதில் ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து hermaphrodite. Hermaphroditeனா both sex, அதாவது all the flowers of the plant are bisexual. Monoecious, both male and female flowers are present in the same plant. Example, coconut. Dioecious, male and female flowers are present in separate plant. Example, papaya, palmyra. Polygamous, the condition in which bisexual and unisexual staminate or pistillate flowers occurs in the same plant is called polygamous. அது என்னென்னு பார்த்தோன்னா மியூசா, மேஞ்சிஃபெரா, மேங்கோ. இதுலாம் பார்த்தீங்கன்னா மியூசாவிலையும் மேல் ஃப்ளவர் இருக்கும், ஃபீமேல் ஃப்ளவர் இருக்கும், பைசெக்சுவல் இருக்கும். மேங்கோவிலையும் அதே மாதிரி தான். நெக்ஸ்ட்டு ஃப்ளாரல் சிம்மெட்ரி, அதாவது நம்ம கட் எனி டைரெக்ஷன் ஈக்குவல் ஹவுஸாக இருந்ததுன்னா அது ஒரு சிம்மெட்ரி. இல்லை நம்ம ஹியூமன் பீயிங் மாதிரி ஒன்லி வெர்டிக்கல் பிளான் மட்டும் டிவைடட் இன் டூ ஈக்குவல்ஸ்னால் சைக்கோமார்பிக். அது மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ஆக்டினோமார்பிக் ஆர் ரேடியல் ஆர் பாலிசிமெட்ரி. எந்த டைரெக்ஷனில் கட் பண்ணாலும், அதாவது இந்த ஃப்ளாஷ் ஷோஸ் டூ மிரர் இமேஜ், அதாவது ஈக்குவல் ஹவுஸாக when cut any direction, any plane or radius through the center. Normally there are more than two planes of symmetry. Example, hibiscus, datura, ஓமத்தை, செம்பருத்தி. இதெல்லாம் கட் பண்ணும்போது எந்த டைரெக்ஷனில் கட் பண்ணாலும் ஈக்குவல் ஹவுஸாக இருக்கும். அதுக்கடுத்து சைக்கோமார்பிக், சங்குப்பூ, ஆவரப்பூ, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்லி வெர்டிக்கல் பிளான் தான். அதுக்கு பேர் சைக்கோமார்பிக். பர்சன்டேஜில் சொல்லலாம். அதாவது பைலேட்ரல் சிமெட்ரி ஆர் மோனோ சிமெட்ரி, ஒரு பக்கம் மட்டும் கட் பண்ணால் ஈவனாக இருக்கும். இந்த ஃப்ளாஷ் கேன் பி டிவைடட் இன்டு டூ ஈக்குவல் ஹவுஸ். அப்போ ஒன்லி ஒரு டைரெக்ஷனில் மட்டும்தான். அதுக்கு பேர் என்னது? சைக்கோமார்பிக். Flowers can efficiently transfer the pollen to visiting pollinators. Example, pisum, pea plant. பீன் எல்லாமே ஏசிமெட்ரிக் வந்து எந்த பக்கம் கட் பண்ணாலும் ஈக்குவலாக வராது. கல்வாலியில் அந்த மூணாவது டயக்ராமில் கீழே பார்த்தா தெரியும். அதாவது ஃப்ளாஷ் லேக் எனி பிளான் ஆஃப் சிமெட்ரி, தட் இஸ் கால்டு என்னது? Asymmetry cannot divide two equal halves any plan. Words in such flowers called twisted. Example வந்து கேனா இண்டிகா, கல்வாலை. அடுத்து அசெசரி ஓரல்ஸ், அதாவது கேலிக்ஸ் கொரலா எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதில் பார்த்திங்கன்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஓரல்ஸ், இந்த பொசிஷன், பீரியன், செப்பல், பெட்டல், டெப்பல். Parts relatively another is called perianth arrangement.
அது வந்து ஃபஸ்ட் வந்து சைக்கிளிக் ஆர் ஓரல்டு. ஃபஸ்ட்டு சைக்கிளிக் அப்படிங்கிறது வந்து ஆல் த ஃப்ளாரல் பார்ட்ஸ் அரேஞ்ச்டு இன் definite orals, that is called என்னது சைக்கிளிக். எக்ஸாம்பிள் பிராசியா, கடுகு செடியில் பார்க்கலாம். அடுத்து ஏ சைக்கிளிக் ஆர் ஸ்பைரல். இது பார்த்தீங்கன்னா the floral parts are the arranged in spiral, one of the elongated fleshy torus, example மேக்னோலினா. அடுத்து ஸ்பைரோசைக்ளிக் ஆர் ஹெமிசைக்ளிக். இது பார்த்தீங்கன்னா some parts are orals and other parts are the spiral. எது எப்படின்னா அனோனா, சீத்தாப்பழம், பாலியால்த்தியா, கஸ்டர்ட் ஆப்பிள் பர்பிள்லே அது. நெக்ஸ்ட்டு கேலிக்ஸ். கேலிக்ஸ் அப்படிங்கிறது அவுட்ரு ஓவரில் ஆஃப் த ஃப்ளாரு க்ரீன் கலரில் இருக்கும். சிங்கிள் ஒன்று செப்பல்னு சொல்லுவோம் இல்லையா. கேலிக்ஸ் protect the flowers in bud stage. Outermost whorl of the flower is called என்னது calyx. இந்த யூனிட் ஆஃப் கேலிக்ஸ் தான் என்னது செப்பல்ஸ். நார்மலி என்ன கலர் இருக்கும், க்ரீன். ஃபியூஷன் பார்த்தா அப்போ பெட்டலஸ், அப்போனா ஃப்ரீ, தனித்தனியாக இருக்கும் கேலிக்ஸ். த ஃப்ளாரல் வித் டிஸ்டிங்க்ட் செப்பல், எக்ஸாம்பிள் பிராசிகா அனோனா. Syncephalous, fused sepals, the flowers with united or fused sepals, example hibiscus. Duration of floral parts, when is green part of the brinjal fruit ஓட ஒட்டிட்டு இருக்கு இல்லையா. have you seen similar to this any other plant? பார்த்துருக்கீங்களா? அதை வச்சு எவ்வளோ டியூரேஷன் அப்படின்னு பார்க்கலாம். கேடுகஸ் ஆர் ஃபியூகேசியஸ் கேலிக்ஸ் அப்படின்னா ஏர்லியராகவே விழுந்துடும். கேலிக்ஸ் தட் வெதர்ஸ் ஆர் ஃபால் ஆஃப் டூரிங் த ஏர்லி டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஃப்ளார். பெப்பவர், பெப்பவரில் பார்த்திங்கன்னா முன்னாடியே அந்த பூ ஃபார்ம் ஆகும்போதே அந்த கேலிக்ஸ் விழுந்துடும். நெக்ஸ்ட்டு டெசிடியஸ், கேலிக்ஸ் தட் ஃபால்ஸ் சூன் ஆஃப்டர் த ஓப்பனிங் ஆஃப் த ஃப்ளார். ஃப்ளார் ஓப்பன் ஆன உடனே விழுந்துடும். எக்ஸாம்பிள் நீலம்பூ. அடுத்து பெர்சிஸ்டன்ட், இதுதான் அந்த ஊமத்தையிலெல்லாம் பார்க்கலாம் பிரிஞ்சால், கத்திரிக்காயில். கேலிக்ஸ் தட் பெர்சிஸ்ட் அண்ட் கண்டினியூஸ் டு பி along with the fruits and forms a cup at the base of the fruit, எக்ஸாம்பிள் பிரிஞ்சால். அடுத்து அக்ரஷன், அந்த லாஸ்ட்டில் அந்த ஆரஞ்சு கலரில் இருக்குது பார்த்தியா, அந்த ஃப்ரூட்டில் ஃபுல்லாக ஃப்ரூட்டை கவர் பண்ணி அந்த கேலிக்ஸ் கவர் ஆகிருக்கும். கேலிக்ஸ் தட் இஸ் பெர்சிஸ்டன்ட் சோஸ் அலாங் வித் த ஃப்ரூட் அண்ட் என்க்ளோசஸ் த ஃப்ரூட் எய்தர் கம்ப்ளீட்லி ஆர் பார்ஷியலி கவர் ஆகிருக்கும். எக்ஸாம்பிள் பைசாலிஸ், 1 மார்க் கேட்பாங்க. அதுக்கடுத்து ஷேப் ஆஃப் த கேலிக்ஸ். என்ன ஷேப்பில், ஹேவ் யூ நோட்டீஸ் த ஷூ ஃப்ளவர் கேலிக்ஸ்? செம்பருத்தி பார்த்திங்கன்னா இட் இஸ் எ பெல் ஷேப் கால்டு கேம்பனுலேட். இந்த ஃப்ரூட்டிங் கேலிக்ஸ் இஸ் ஆர்ன், ஆர்னா தாலின்னு சொல்லுவாங்க. ஆடு மாடு தண்ணி குடிக்குது இல்லையா, அந்த தாலி. ஷேப்டு இன் வித்தானியா அண்ட் இஸ் கால்டு அர்சியோலேட். டட்டோரா, ஊமத்தையில், கேலிக்ஸ் இஸ் டியூப் லைக் அண்ட் ஒயிட் கலரில் இருக்கிற பூ. ப்ரெசன்ட் இன் ஆசிமம், துளசிலியம். சம் டைம் கேலிக்ஸ் இஸ் கால்டு பெட்டலாய்ட், இதெல்னா சரகா அண்ட் மியூசண்டா. இன் ட்ரைடஸ் கேலிக்ஸ் இஸ் மாடிஃபைட் இன்டு ஹேர்ஸ் ஸ்ட்ரக்சர் கால்டு பேப்பர்ஸ். அப்புறம் அப்படியே காற்றுல பறந்துட்டு வரும்போது பார்த்துருப்பேன். நெக்ஸ்ட்டு கொரல்லா. கொரல்லா இஸ் த மோஸ்ட் அட்ராக்டிவ் பார்ட் இன் மெஜாரிட்டி ஆஃப் த ஃப்ளார். எதுக்காக? பாலினேஷனுக்கு. பிரைட்லி கலர் கொரல்லா ஹெல்ப்ஸ் டு டிஸ்பிளே த ஃப்ளார்ஸ் அண்ட் அட்ராக்ட் த பாலினேட்டர்ஸ். ஃபியூஷன், அப்போ பெட்டலஸ், அதாவது ஃப்ரீ. பெட்டல்ஸ் ஆர் டிஸ்டிங். ஹைபிஸ்கஸ் பார்த்தா தனித்தனி பெட்டல்ஸாக இருக்கும். என்ன கலரில்? ரெட் கலர் பார்த்துருப்பேன். சிம்பெட்டலஸ், ஃபியூஸ்டு.
பெட்டல்ஸ் ஆர் ஃபியூஸ்டு டட்டூரா ஊமத்தில் ஒயிட் கலர் எல்லாம் ஃபியூஸ் ஆகிருக்கும் பீரியா. இப்போ க்ரீனு கலர்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாததெல்லாம் கேலிக்ஸ் அண்ட் கொரலான்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியலன்னா அதுக்கு பேர் தான் இது பீரியா. கேன் யூ ரீகால் த டேர்ம் ஹெர்மோக்ளைமடிஸ் ஹோமோக்ளைமடிஸ். ஹோமோனா ஒன்று தான் இருக்கும், கேலிக்ஸா கொரலாவோ அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. அதுதான் பேர். அன்டிஃப்ரென்ஷியேட்டட் கேலிக்ஸ் அண்ட் கொரலா இன் எ ஃப்ளார் இஸ் கால்டு பீரியன். ஈச் மெம்பர் இஸ் கால்டு டெப்பல். அங்கே என்ன சொன்னால் செப்பல் பெட்டல்னு சொன்னோம் இல்லையா, இங்கே வந்து டெப்பல். இஃப் த டெப்பல்ஸ் ஆர் டிஸ்டிங்க்ட் தே ஆர் கால்டு அப்போபெட்டலஸ் இதான் பாலிஃபிலஸ் அலியம் சட்டியம் பூண்டில். ஃபியூஸ்டு டெப்பல்ஸ் ஆர் கால்டு சின் டெப்பலஸ். எதுலன்னா அல்லியன்ஸ் இப்போ வெங்காயம். லாடிக்கில் அப்படின்னா ரெடியூஸ் ஸ்கேல் லைக் பீரியன் இஸ் மோர் த மெம்பர்ஸ் ஆஃப் போயேசி நெல் கோதுமை அதெல்லாம் பார்க்கலாம். இஸ் கால்ட் லாடிக்குல். ஏஸ்டிவேஷன் அதாவது அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செப்பல்ஸ் அண்ட் பெட்டல்ஸ் டூரிங் பட் கண்டிஷனில் இந்த ஃப்ளார் பட் இஸ் ஷெட் டு பி ஏஸ்டிவேஷன். அது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்னோட ஒன்று டச் ஆகாமல் இருக்கிறது வால்வேட்டு. செகண்ட் வந்து ஒரு மார்ஜின் பாருங்கள், இன்னர் ஒரு மார்ஜின் அவுட்டரில் இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு 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 ஃப்ளாரோட மார்ஜினும் இன்னர் அவுட்டராக இருக்கும். ஒன்னோடது இன்னர் அவுட்டர் அப்படி இருந்தால் ட்விஸ்டட். இம்பிரிகேட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபுல்லாக அவுட்டரில் இருக்கும், ஒன்று ஃபுல்லாக இன்னரில் இருக்கும், அப்படி இருக்கும். மீதியெல்லாம் இன்னர் அவுட்டராக இருக்கும். அதுக்கடுத்து குயின் குயின்ஸில் 2 அவுட்டர் 2 இன்னர் 1 இன்னர் அவுட்டர். வேக்சிலரியில் பார்த்தீங்கன்னா இந்த அவரை துவரை சங்கு பூலியெல்லாம் இந்த மாதிரி இருக்கும். வேக்சிலரி ஒன்று கம்ப்ளீட்டாக அவுட்டர் இருக்கும், 2 இன்னர் அவுட்டர் இருக்கும், 2 இன்னர் ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மாதிரி இருக்கிறது வந்து ஈஸ்டிவேஷன். இது முக்கியமாக கேட்பாங்க, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க டைப்ஸ் ஆஃப் ஈஸ்டிவேஷன். அதாவது வால்வேட்னா margins of sepals or petals do not overlap but just to touch each other. Calyx in members of Malvaceae செம்பருத்திலாம் பார்க்கலாம், டச் ஆகிட்டு இருக்கும். ட்விஸ்டட் வந்து செம்பருத்தியோட பெட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு மார்ஜின் உள்ளே வெளியே இருக்கும். ஒரு செப்பலை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது செப்பல் ஆர் பெட்டல். அதில் வந்து நம்ம பெட்டல்ஸ் ஆஃப் சைனா ரோஸுங்கிறது செம்பருத்தி. 1 margin of each petal or sepal overlapping on the other petal. அதே மாதிரி இம்பிரிகேட்டோட டைப்ஸ் தான் குயின் குயின்ஸில் வேக்சிலரி. அதாவது செப்பல்ஸ் ஆர் பெட்டல்ஸ் இர்ரெகுலர்லி ஓவர்லேப் ஈச் அதர். 1 கம்ப்ளீட்லி அவுட்டராக இருக்கும், 1 கம்ப்ளீட்லி இன்னர், அந்த மாதிரி. அது வேக்சிலரியில் பார்க்கும்போது லார்ஜ் போஸ்டீரியர் பெட்டல் வந்து ஓவர்லேப் லேட்ரல் பெட்டல்ஸ். அப்போ லேட்ரல் பெட்டல்ஸ் என்னது மார்ஜின் ஓவர்லேப்ஸ் ஆன்டீரியர் பெட்டல்ஸ் பின்னு அதெல்லாம். குயின் குயின்ஸில் வந்து கொய்யா பழத்தில் பார்க்கலாம், கொய்யாவில். இது இஸ் அ டைப் ஆஃப் இம்பிரிகேட். இம்பிரிகேட்டில் ஒரு டைப்பு. 2 petals எக்ஸ்டர்னல் வெளியில் இருக்கும், 2 இன்டர்னல், 1 மட்டும் இன்னர் அவுட்டராக இருக்கும். அதுக்கடுத்து மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆண்ட்ரோசியம். தேர்ட் ஓவர்லாப் த ஃப்ளார் இஸ் கால்டு ஆண்ட்ரோசியம். என்னன்னு சொல்லுவோம், இட் கம்போஸ்ட் ஆஃப் ஸ்டேமன்ஸ் மைக்ரோஸ்போரோஃபில். ஈச் ஸ்டேமன்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 3 parts. என்னென்ன இருக்குது, ஃப்ளெமன், ஆந்தர், கனெக்டிவ். அப்பர் swollen part with microsporangia. Stalk of the stamen, connective tissue. அடுத்து anther typically contains of 2 compartment called theca, singular theca. Each theca consists of 2 microsporangia. 2 microsporangia fuse to form a locule. Sterile stamens are called staminode. இருக்கும் ஆனால் அன்ஃபர்டைலாக இருக்கும், அதுக்கு பேர் ஸ்டாமினோட். எக்ஸாம்பிள் கேசியா. Distinct stamens which do not fuse one another. Free stamens which do not fuse with other parts of the flower. Apostaminous. Flowers with the stamen that are called free, distinct. Fusion of stamens which என்னது 2 types இருக்குது, ஒன்று conation, இன்னொன்று adnation. Conation refers to the fusion of stamens among themselves. It's 3 types. A. delphi syngenous synandrous. A. delphi filamentous connate into 1 or more bundles, but anthers are free. It may be the following types. Monodelphous. Monoனா only 1 bundle இருக்கும். இந்த டயக்ராமில் பார்த்தாவே தெரியும்.
செம்பருத்தியில் ஒரே பண்டிலாக இருக்கும். இது வந்து சங்குப்பூவில் பார்த்திங்கன்னா 9 ஒரு பண்டிலாக இருக்கும், 1 மட்டும் தனியாக இருக்கும். கொத்தமல்லி இதுலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பிரான்ச்லாம் நிறையா இருக்கும். அதை வச்சு நம்ம இங்கே சொல்ல போகிறோம். மோனோடெல்பஸ் ஒன்லி 1 பண்டில் பார்த்தோம். ரெண்டாவது Diadelbus 2 bundles. Filaments of stamens connect into 2 bundles. Example Fabaceae, pea plant, clitoria, sangu. Poliodelbus. Filaments connect into many bundles. Citrus, Bambax, Elimchilla. அதுக்கடுத்து சின்ஜினிஸ் ஆந்தஸ் கொனேட் ஃபிலமெண்ட்ஸ் மட்டும் ஃப்ரீயாக இருக்கும் அஸ்ட்ரேசியில். இந்த டயக்ராமில் பார்த்துருப்பீங்க. பாருங்க, ஃபிலமெண்ட் எல்லாம் ஃப்ரீயாக இருக்கும், ஆந்தர் மட்டும் ஃபியூஸ் ஆகிருக்கும். இதில் அதுக்கடுத்து சி பாருங்கள், சினாண்ட்ரஸ். ஃபிலமெண்ட்ஸ் அண்ட் ஆந்தர்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி ஃபியூஸ்டு. எக்ஸாம்பிள் கக்ஸீனியா. Adnation refers to the fusion of stamens with other floral parts. Epipetalous, stamens are adnate to petals. Brinjal datura. Epicephalous, stamens are adnate to sepals. Grevillea, silverwork. Epitepalous, எது மேலே ஒட்டிகிட்டு இருக்கு? Stamens are adnate to tepal மேலே ஒட்டிகிட்டு இருக்கும். Asparagus. Gynostratium, conation product of stamens and stigma is called gynostratium. Example Calotropis and Orchidaceae. Pollinia, pollen grain are fused together a single mass of example Calotropis. Ergocedia. Arrangement of stamens relative length. Didymus. Dina 2 different length. 4 stamina இருக்கும். Of the which 2 with lobe வந்து பார்த்தீங்கன்னா long filament இருக்கும் and 2 வந்து short. எக்ஸாம்பிள் ஆசிம் துளசியில். டெட்ராடைனமஸ் 6 ஸ்டாமனில் 4 வந்து லாங், 2 வித் ஷார்ட். பிராசியா கடுகில். அடுத்து ஹெட்ரோஸ்டாமினஸ். ஸ்டாமன்ஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் லென்த் ஆஃப் த சேம் ஃப்ளார். எக்ஸாம்பிள் கேசியா ஆவாரம்பூவில். அதே மாதிரி ஆந்தர் டைப்ஸ். மோனோதீக்கல் 2 சேம்பர் இருக்கும், 1 லோபு வித் 2 மைக்ரோஸ்பொராஞ்சியா. தே ஆர் கிட்னி ஷேப்டு இன் கிராஸ் செக்ஷன். மால்வேசி. டைத்தீக்கல், it is a typical type having 2 lobes with 4 microsporangia. They are butterfly shaped in cross section. Example Solanaceae. Anther attachment எப்படி அட்டாச் ஆகிருக்கு அப்படின்ட்டு அந்த டயக்ராமில் இருக்கு இல்லையா? பேசிஃபிக்ஸ், டார்சிஃபிக்ஸ், வெர்சடைல், அட்னேட். அதில் ஃபஸ்ட்டு பேசிஃபிக்ஸ். பேஸ் ஆஃப் த ஆந்தர் அட்டாச் த டிப் ஆஃப் த ஃபிலமெண்ட். எக்ஸாம்பிள் டட்டூரா ஊமதில். டார்சிஃபிக்ஸ் அபெக்ஸ். செகண்ட் டயக்ராம் பார்த்தோம் இல்லையா? Of the filament is attached to the dorsal side of the anther. Example hibiscus. Versatile டயக்ராமில் பார்த்தீங்களா? வெர்சடைல் எப்படி இருக்குது? டார்சிஃபிக்ஸ் மாதிரி ஆனால் ஸ்லாண்டிங்காக இருக்குது. இட் இஸ் அட்டாச்ட் டு த anther at mid point. Example grasses. Adnate. Filament is continued from the base of the apex of anther. நீலம்பூ. அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபீமேல் reproductive part. gynoecium. லாஸ்ட் இன்னர் ஓரல். Pistil is the female reproductive part of the flower. A pistil consists of an expanded basal portion called the ovary, an elongated section called a style, and an apical structure that receives pollen called stigma. Ovary with the stipe is called a stipulate ovary. Carpel, they are components of gynoecium. Gynoecium is made up of 1 or more carpels. Carpels may be distinct or connate. நம்பர் ஆஃப் கார்பல்ஸ் வச்சு யூனிகார்புலரி, மோனோகார்பல், சிங்கிள் கார்பல். அவரை தவறில்லை, ஒரு சீடு தான் இருக்கும் ஒரு சேம்பரில். ஃபேபேசி. பைகார்புலரி 2 கார்பல்ஸ். கடுகுலையில் பார்த்தீங்கன்னா ரூபியசி 2 இருக்கும். ட்ரை கார்புலரி. வெல்ரிகையில் 3 கார்பல்ஸ். டெட்ரா 4 கார்பல்ஸ். லேமியேசி தும்ப துளசிலாம். மல்டி கார்புலரி நிம்பையாவில் வந்து மெனி கார்பல்ஸ். ஃபியூஷன் ஆஃப் கார்பல்ஸ் வச்சு தெர் ஆர் 2 டைப்ஸ். அப்போகார்பஸ், சின்கார்பஸ். A pistil connect 2 or more distinct carpels. செப்பரேட்டாக இருக்கும். ஆனால் சீதாப்பழம், பாலியால்தியாவிலாம். சின்கார்பஸ் வந்து எல்லாமே ஃபியூஸ் ஆகி ஒரே இதில் இருக்கும். The pistil connect 2 or more carpels which connect. எக்ஸாம்பிள் சிட்ரஸ், டொமேட்டோ, பிரிஞ்சால் எல்லாமே. நம்பர் ஆஃப் லாக்யூல்ஸ், அதில் எத்தனை லாக்யூல் இருக்கும்? ஒன்றும் இல்லை, 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், நிறையா இருக்கும். ஓவரி பேஸ் ஓவியூல்
and the specialized tissue called placenta. A spectrum is a cross wall or a Persian ovary. The walls of ovary and septa form a cavity called locule. Like the tetralocular and the pentalocular ovaries are present according to the locule members. எப்படி இருக்கும் 4 5 more than one locule ovaries are called plurilocular. அதுக்கடுத்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த கண்டென்ஸ்டு இன்டர்னோட் ரெசப்டரில் வச்சு என்னது அந்த கேப்பு ஆந்த்ரோபோர் அப்படிங்கிறது இன்டர்னோடல் எலாங்கேஷன் பிட்வீன் கேலிக்ஸ் அண்ட் கொரல்லா. எக்ஸாம்பிள் கேரியோஃபிலேசி. அதுக்கு பேர் இந்த சைலின் கொனேடியா. அதுக்கடுத்து ஆண்ட்ரோனா ஆண்ட்ரோஸுக்கு இடையில இன்டர்னோடல் எலாங்கேஷன் பிட்வீன் த கொரல்லா அண்ட் ஆண்ட்ரோசியம் கிரீவியா. அடுத்து கைனோடு அல்லது கைனோசியம். அந்த இன்டர்னோடல் எலாங்கேஷன் பிட்வீன் ஆண்ட்ரோசியத்துக்கும் கைனோஸுக்கு இடையில. அது நெக்ஸ்ட்டு கைனோட்ரோஃபோர், அதாவது ஆண்ட்ரோகைனோஃபோர். அப்போ யூனிஃபைடு இன்டர்னோடல் எலாங்கேஷன் பிட்வீன் கொரலாவுக்கும் ஆண்ட்ரோசியத்துக்கு இடையில ஆர் என்னது ஆண்ட்ரோசியத்துக்கும் கைனோசியத்துக்கும் இடையில கைனோட்ராப்சிஸ். டயக்ராம் பார்க்கலாம், ஒவ்வொன்றுக்கும் கேப் இருக்கு இல்லையா, அதுதான். அதுக்கடுத்து ஓவரி பொசிஷன். ஓவரிக்கு கீழே எசென்சியல் பார்ட் நான் எசென்சியல் இருக்கா அப்படிங்கிறத வச்சு 3 டைப் இருக்கும். superior, it is the ovary with the sepals, petals and stamens attached at the base of the ovary. அது பேர் என்னது? ஃபர்ஸ்ட் டயக்ராம் பாருங்க. ஓவரி வந்து மேலே இருக்குது, இதுதான் ஓவரி. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எல்லா பார்ட்ஸ் இருக்கும், கேலிக்ஸு, கொரல்லா, ஆண்ட்ரோசியம். அதுக்கு ஹைப்போகைனஸ். ஆனால் ஓவரி என்னன்னு சொல்லலாம், superior. It is the ovary with the sepals, petals, stamens attached at base of the ovary called superior. அது inferior, அப்படியே ஆப்போசிட். It is the ovary with the sepal, petal, stamen attached apex மேலே, அதுக்கு பேர் inferior. ஓவரி கீழே இருக்குது. அப்போ ஃப்ளார் வந்து என்னன்னு சொல்லலாம், எபிகைனஸ். தேர்ட் டயக்ராம் இருக்குது, எபிகைனஸ். ஓவரி வந்து கீழே இருக்குது, இங்கே கேலிக்ஸு, கொரல்லா, ஆண்ட்ரோசியம் மேலே இருக்கும். ஆஃப் இன்ஃபீரியர் அப்படின்னா மிட் பாயிண்டில் இருக்கும். இந்த லாஸ்ட் டயக்ராம் பாருங்க கீழே. இட்ஸ் அ ஓவரி வித் த செப்பல்ஸ், பெட்டல்ஸ், ஸ்டாமன்ஸ் ஆர் ஹைபந்தியம் அட்டாச்ட் அட் த மிடில் ஆஃப் த ஓவரி. தட் இஸ் கால்ட் என்னது, ஆஃப் இன்ஃபீரியர். அடுத்து இந்த பிளாசன்டேஷன் சொல்லும்போது இந்த சீடு எங்கே அரைஸ் ஆகிருக்கு இடத்த வச்சு ஃபஸ்ட்டு இருக்கிறது அந்த சீடு. அவரது ஓவரியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்ஜினல். இட் இஸ் வித் பிளாசண்டா அலாங் த மார்ஜின். அதுக்கு பேர் எனக்கு யூனிகார்புலேட் ஓவரி, ஃபேபேசி. சூப்பர்ஃபிஷியல்ங்கிறது அங்கங்கே எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஓவரி அரைஸ் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த செப்டா, எல்லா பக்கம். ஃப்ரீ சென்டர்ங்கிறது சென்ட்ரல் பார்ட்டில் ஃப்ரீ. இட் இஸ் எ பிளாசண்டா அலாங் வித் த காலம். இட் இஸ் காம்பவுண்ட் ஓவரி வித்தவுட் செப்டா. கேரியோஃபிலேசி, டயனஸ், பிரிம்ரோஸ். அதுக்கடுத்து ஆக்செல் வந்து சென்டரில் இருக்கும். லெமனில் பார்க்கலாம், சீடு கட் பண்ணும்போது சென்டரில் தான் இருக்கும். இந்த பிளாசண்டா அரைசஸ் ஃப்ரம் த காலம் இன் காம்பவுண்ட் ஓவரி வித் செப்டா. எக்ஸாம்பிள் ஐபிஸ், செம்பருத்தி, டொமேட்டோ, லெமன் எல்லாத்துலேயும். பரேட்டல் பார்க்குறதுக்கு மார்ஜின் மாதிரி இருக்கும். வெள்ளரிக்காய் கட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு மார்ஜின் மாதிரி இருக்கும், ஆனால் ஆக்சுவலாக அதில் 2-3 இருக்கும். இந்த பிளாசண்டா த ஓவரி வால் அப்பான் introducing portion of unilocular compound ovary, mustard, argemone, cucumber எல்லாம். பேசல்ங்கிறது அடிப்பகுதியில். இட் இஸ் எ பிளாசண்டா எங்கே இருக்குது, at the base of the ovary. எக்ஸாம்பிள் சன்ஃப்ளவர், மேரிகோல்டு. நெக்ஸ்ட்டு பீரியாந்துங்கள் தான் என்னது, அன்டிஃபரன்ஷியன்னு சொன்னோம். ஓகே, அதுக்கடுத்து இந்த ஃப்ளாரல் டயக்ராம் நம்ம ட்ரா பண்ணால் அது என்னென்ன இதில் வந்து ஷார்ட் ஃபார்மில் இருக்குன்னா, பிஆர்னா பிராக்டியேட், இ முன்னாடி போட்டால் இல்லைன்னு அர்த்தம். பிஆர்எல்னா பிராக்டியோல், அந்த எபிகேலிக்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அது இ போட்டோன்னா அது இல்லைன்னு அர்த்தம். ஃப்ளார் கட் பண்ண எந்த டைரக்ஷன் வேணாலும் சொன்னது ஆக்டினோமார்பிக். பர்சன்டேஜ் இருந்தால் சைக்கோமார்பிக். ரவுண்ட் போட்டு மேலே ஏரோ இருந்தால் ஸ்டாமினேட், மேல் ஃப்ளார். ரவுண்ட் போட்டு கீழே ப்ளஸ் இருந்தால் ஃபீமேல் ஃப்ளார் மட்டும் இருக்குது, பிஸ்டிலேட். ரெண்டும் கம்பைனாக இருந்தால் பைசெக்சுவல் ஃப்ளார். கேவுக்கு வந்து கேலிக்ஸ், அந்த ப்ரொனவுன்சியேஷன் வச்சு சொல்லுங்கள், கேலிக்ஸ்.
அந்த 5 மட்டும் ப்ராக்கெட் போடாமல் இருந்தால் ஃப்ரீ செப்பலஸ், அதான் அப்போ செப்பலஸ். ப்ராக்கெட் போட்டிருந்தா சின் செப்பலஸ் ஃபியூஸ்டு. அதே சி வந்து கொரல்லா. அதே 5 வந்து ப்ராக்கெட் இல்லைன்னா ஃப்ரீ, ப்ராக்கெட் இருந்ததுன்னா ஃபியூஸ்டு. அதே 2+3னா அது 2 ஓரலாக இருக்குன்னு அர்த்தம், ஃபியூஸ்டு. அதே மாதிரி ஆண்ட்ரோசியம் 3 ஃப்ரீ. ஸ்டாமன்ஸ் 2+2னா தனித்தனியாக 2 பண்டிலாக இருக்குது, 2 பண்டில்ஸ். அதே A9 ப்ராக்கெட்டும் +1 இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, 9 வந்து ஃபியூஸ் ஆகி 1 வந்து தனியாக இருக்கும். இந்த சிக்கும் ஏக்கும் மேலே கோடு இருக்கு இல்லையா, அது வந்து என்ன அட்டாச் ஆகிருக்குது. எதோட அட்டாச் இருக்குது? சி வந்து கொரல்லா, பெட்டல் மேலே ஸ்டாமன் ஒட்டி இருக்குது. அதே மாதிரி A0னா என்னது? ஸ்டாமினோட அன்ஃபர்டைல் ஸ்டெரைல் ஸ்டாமன். அதே வந்து G வந்து ஃபீமேல் ஃப்ளார். G2ங்கிறது 2 கார்பல்ஸ், ஆனால் ப்ராக்கெட் இல்லாதனால அப்போ கார்பஸ். ப்ராக்கெட் போட்டோம்னா என்னது? ஃபியூஸ்டு. அதே கீழே G3 ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, கார்பஸ் 3 யுனைடெட். அதே G0ன்னு என்னது? ஸ்டெரைல். அதை வச்சு ஃப்ளாரல் டயக்ராம் ட்ரா பண்ணலாம். ஃப்ளாரல் டயக்ராம் வச்சு பார்ட்ஸ் லேபிள் பண்ணலாம். ஓகே.